பாத்தீங்களா ராணியக்கா? பார்த்துட்டு தானடி இருக்கேன். அல்பனுக்கு வாழ் வந்தா அத்தராத்தில கொடை பிடிப்பானா, அந்த கதையாவில் இருக்கு. அதானே டி, வா என்னன்னு கேப்போம். அவளே ஒரு லூசு, அவட்ட போய் கேக்கையாக்கா. வாடி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோமே. எக்க நமக்கு 1008 வேலை. அவ வீதியில சோபா போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இவட்ட என்னக்கா பேச்சு நமக்கு? கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்கி ஜிங்கி நாடிச்சான், அந்த கதையாவில் இருக்கு. என்ன நயன்தாரக்கா தனியா நின்னு புலம்புறீங்க? பாரு பாரு, கண்ணை திறந்து உன் பின்னாடி கொஞ்சம் பாரு. என்னது இது? நடுவீதியில கொண்டு சோபா போட்டு உட்கார்ந்துருக்கா. வாங்கக்கா என்னன்னு கேப்போம். அவளே ஒரு அரை லூசு, அவகிட்ட கேட்க போனா நம்மள முழு லூஸ் ஆக்கிடுவா. வாங்கக்கா கேப்போம். என்னடா இது, நாமளும் வீதியில சோபா போட்டு மணிக்கணக்கில் உட்காந்துருக்கோம், ஒருத்தியாவது என்னன்னு கேட்க மாட்டேக்காளுங்க. பின்னாடி 2 பேர் குசு குசுன்னு பேசுறா, முன்னாடி 2 பேர் குசு குசுன்னு பேசுறா, நம்ம கிட்ட வந்து என்னன்னு கேட்கவே மாட்டேங்கிறாள்களே. சரி, நாம எதையும் கண்டுக்காத மாதிரி வழக்கம் போல இருப்போம், தன்னால வருவாளுங்க. என்னன்னு கேட்கலையோ நம்ம ஊர்க்காரிகளுக்கு மண்டை வெடிச்சிரும். என்ன ராணியக்கா, இந்த கூத்த நீங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்களா? எப்படி? ஆமாண்டி, பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வர வர நம்ம சின்ன பொண்ணுக்கு கிறுக்கு முத்திருச்சுன்னு நினைக்கமுக்கா. சரியா சொன்ன பாப்பாத்தி. பின்ன அப்படி இல்லைன்னா வீதியில சோபா போட்டு எவ்வளவு வந்து உட்காருவாளா? எவளும் இருக்க மாட்டா, இவ ஒரு வெக்கம் கெட்டவ, இவ இருப்பா. வாங்க நாம நம்ம வேலையை போய் பாப்போம். ஆஹா, அவ ஏன் இங்க இப்படி இருக்கா நான் கேட்டு தெரிஞ்சுக்காம போகவே மாட்டேன். அப்படி சொல்லுங்க ராணியக்கா. வீதியில ஒருத்தி வெட்ட வெளியில வந்து உட்கார்ந்துருக்கா, என்னன்னு கேட்காம எப்படி போறது? ஒருவேளை இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம மண்டை வெடிச்சிடாது? அப்படி சொல்லு நீலாம்பரி, வா நாம போய் கேட்கலாம். ஆஹா, இங்க பார்த்தா வார மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் கெத்து காட்டுவோம், உட்கார்ந்துட்டே இருக்க கூடாது, படுத்துருவோம். எக்க இவள அப்புறம் தாங்க முடியலக்கா, இவ்வளவு நேரம் உட்கார்ந்துதான் இருந்தா, இப்ப பாத்தீங்கன்னா படுத்துறவே செஞ்சுட்டாக்கா. இவளுகளா வரமாட்டாளுங்க, நாமளா அப்படி ஏதாவது இவளுகளை கரெக்ட் பண்ணி இழுத்துற வேண்டியதான். வீதியிலே படுத்து உறங்க முடியுமா, பட்ட பகலிலே தான் சந்திரனும் தெரியுமா தெரியுமா. பாத்தீங்களாக்கா, பாத்தீங்களா? பாட்டு பாடுறா பாத்தீங்களா? ஏடி சின்ன பொண்ணே, ஏடி சின்ன பொண்ணே, ஏண்டி நான் பேசுறது உன் காதுல விழுதா? காது 2 செவடா போச்சா? யாரு, ராணியக்காவா? ஏண்டி சின்ன பொண்ணு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? டெய்லி ஏதோ ஒரு வியாபாரத்தை பாப்பல, இன்னைக்கு ஏன் இப்படி வெட்ட வெளியில வந்து வீதியில படுத்து கிடக்கவ? என்னக்கா சொல்றீங்க? நான் என்ன சும்மாவா படுத்து கிடக்கேன்? பின்ன என்ன சோனையை தூக்கிட்டாடி படுத்து கிடக்க? ஏக்கா, இந்த சோபால இருக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? அப்படி என்னம்மா சுகத்தை கண்டுட்ட? இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுல இருக்க வாட்டமே வேற. இப்ப நான் இங்க உட்கார்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், சாஞ்சேன்னா விழுந்துருவேன். ஐயோ, சின்ன பொண்ணு விழுந்துட்டா. லூசி, சாயம் இருக்க வேண்டியது ஏண்டி சாயிர? இதுல இப்படி உட்காருவேன், எப்படி சும்மா ராஜா பகவத் மாதிரி இருக்குதா? நான் காட்டுற வாட்டத்தை. இப்படி உட்காரலாம், இப்படி உட்காரலாம். இப்ப இன்னும் கொஞ்சம் கால் வலிச்சா இப்படி காலத்துக்கு சாஞ்சு உட்காரலாம். இந்த சொகை வருமா அந்த மரத்தடி சேர்ல? போச்சு போச்சி போச்சி, சின்ன பொண்ணுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சு போச்சு. ஏண்டி சோபாவுல பின்னாடி சாயறதுக்கு இடம் இருக்கு, அதனால சாஞ்சா விழ மாட்டோம். மரத்தடி விழ இப்படி இடம் இருக்கும், சாஞ்சா விழ தானே செய்வோம். வாயெல்லாம் வக்கனையே பேசுறீங்களே, இந்த மாதிரி சோபா உங்க வீட்டுல இருக்காக்கா? இல்லடி, இப்ப அதுக்கு என்ன செய்ய சொல்லுத? இந்த சோபாவனத்தான் என் வீட்டுல கொண்டு போட்டுக்கிடுதேன். நல்லா இருக்கே சங்கதி. ஒருத்தையும் கல்யாணம் ஆவலியான்னு கேட்டானா, அதுக்கு உன் வீட்டுல பொண்ணு இருக்கான்னு கேட்டானா. இதுல என்ன தப்பு இருக்கு? பொண்ணு இருந்தா கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. எக்கா, இந்த சோபாவில் உட்காந்தா சும்மா ராஜா பகவத் மாதிரி இருக்கா? நீங்களும் இதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக ஏன் சோபாவை கேட்கறது? ஏண்டி கூமுட்ட, நீ தானே வேணுமான்னு கேட்ட, அப்ப வேணும் தான் சொல்லுவாங்க. ஏண்டி கூறுகிட்ட குப்பாய், யாராச்சும் சோபா வாங்கியிருக்கோம்னு வீட்டுக்குள்ள போட்டு உட்காருவாங்களா, வீதியில போட்டு உட்காருவாங்களாட்டி? அல்பனுக்கு வாழ்வு வந்தா அத்தராத்திரில கொடை பிடிப்பாம்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரிதான் சின்ன பொண்ணு சோபா வாங்கியிருக்கான்னு ஊருக்கே தெரியட்டு முன்னே ஊர் மத்தியில வீதியில போட்டு இருக்கா. எக்க வாங்கக்கா போவோம். இவ ஒரு ஆளுன்னு இவகிட்ட நின்று பேசிக்கிட்டு தான் நமக்கு டைம் வேஸ்ட். இல்லடி, நம்ம வீட்லயும் சோபா இல்ல, இவ எங்க வாங்கினான்னு கேட்டுட்டு நாமளும் இதே மாதிரி வாங்கி கொடுக்க மாட்டே. எக்கா, இவ இங்க வாங்கியிருக்க போறா, இங்கேயே ஆட்டையை தான் போட்டு வந்திருப்பா. இவ ஒரு ஆளுன்னு இவட்ட கேட்டு நம்ம வாங்குறதாக்கா? இருக்கு, நான் கேட்டு பார்த்தேன். சின்ன பொண்ணு, உன் வீட்டு சோபா நல்லா இருக்குடி, நீ வீட்டுக்குள்ள போட்டுரு, வெளியில போட்டுரு, வீதியில போட்டுரு, தெருவுல போட்டுரு, எங்கனாலும் போட்டுருடி. ஆமா, எங்க வாங்கின இத? ராணியக்கா, உங்க பேச்சில் பிழை இருக்கிறதக்கா, பிழை இருக்கிறது. என்ன சின்ன பொண்ணு, பெரிய நக்கீரர் பரம்பரையோ? நக்கீரர் பரம்பரை இல்ல, நொக்கீரர் பரம்பரை இல்ல. முதல்ல இது சோபாவே இல்ல. நான் தான் ஆரம்பத்திலே எல்லார்கிட்டையும் சொன்னமில்ல, இவளுக்கு கிறுக்கு முத்திடுதுன்னு. பாத்தியா, சோபால உட்கார்ந்துட்டு இது
கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் காட்சி உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. ஏண்டி உனக்கு தான் அறிவே கிடையாதே, நீ ஏண்டி அறிவை பத்தி பாட்டு பாடிட்டு இருக்க? ஏண்டி சோபால உட்காந்துட்டு இது சோபா கிடையாதுன்னு சொன்னா கேக்குறதுக்கு நானே கேனச்சியடி. நான் பேசுறத கொஞ்சம் முழுசா கேளுங்கக்கா. முதல்ல இப்படி வந்து உட்காருங்க. நல்லா புசுக்கு நல்லா தாண்டி இருக்கு சோபா. பாத்தீங்களா ராணிக்கா, திரும்ப திரும்ப சோபான்றீங்க. முதல்ல இது சோபா மட்டும் கிடையாதுக்கா, சோபா கம் பெட்டு. அருவா வெடுத்து இவள ஒரே வெட்டா வெட்டு. ஏன்டி ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களட்டி, நான் என்னதான் சொல்ல வரேன்னு கேளுங்களேன். சொல்லி தொலை. வேலை வெட்டிய விட்டுட்டு வீதியில நின்னு ஒன்னிய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாத்தியா? ஏன் நீ சொல்லதுக்கு லேட் பண்ணுத? சீக்கிரம் சொல்லி தொலை. ராணிகா சீக்கிரம் இஞ்சிருங்கக்கா. டமார்னு இப்ப ஒரு வெடி வெடிச்சாலும் வெடிக்கும். ஏண்டி எப்படி சொல்ற? பின்ன நீங்க உட்கார்ந்துருக்கிறது பஞ்சு சோபாவா? பலூன் அடிச்ச சோபா மாதிரிலாம் இருக்கு. பாப்பாத்தி பரவாயில்லையா, கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்க. இது ஒரு பலூன் சோபா தான். ஆனா மெத்தையில இருக்க சோபா மாதிரியே நல்லா புசுக்குன்னு இருக்குடி. சோபா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்தீங்களா? ஏன் தெரியாம ராணியக்கா இருக்கேலே தெரிஞ்சிடுது இந்த சோபா நல்ல ஸ்ட்ராங்கான சோபா தான். ஏ ஊதா, நான் உனக்கு டெஸ்ட் எலியாக்கும். சாரி ராணி அக்கா, நீங்க டெஸ்ட் எலி இல்ல, டெஸ்ட் யானை. என்ன சின்ன பொண்ணு, என்னைய நீ இதுக்காக இதில் உட்கார வச்சுட்டி? ஏக்கா அப்படி இல்லைன்னு என்னால போய் சொல்ல முடியாது. அப்படித்தான் உண்மையை உங்ககிட்ட ஒத்துக்கிற முடியலக்கா. ஏக்கா பாத்தீங்களாக்கா, அவன் உங்களை ஏதாவது டெஸ்ட் பண்ணதுக்காக உட்கார வச்சிருக்கா. அடி கொழுப்படுத்தவளே, நீ சொன்னேன் நானும் உட்கார்ந்த பத்தியா? நீயே ஒரு லூஸ் மண்டலே, வீதியில சோபா போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. நானும் உன் கூட வந்து உட்கார்ந்த பத்தியா? என்னையே 4 பேருக்கு இருக்குன்னு தான் நினைப்பா. ஆமாக்கு இருக்கு. எதுக்கு நீ இந்த சோபா பத்தி பெட்டுன்னு எப்படி இதை பெட்டாக்குவ? முதல்ல நீங்க எந்திங்கக்கா, எப்படி இது பெட்டுன்னு சொல்றேன். உட்காருங்க எந்திங்க, உசுர வாங்கி போடுதா இவ. மந்திரம் இல்லை மாயம் இல்லை, எல்லாரும் இங்க நல்லா பாருங்க. ஏடி நீ என்ன சர்க்கஸ்ல குரங்கு தேடி காட்டிக்கிட்டு இருக்க? அது சரி, குரங்கு பதிலா நீ வரியா? உன் முஞ்ச பத்த தான் குரங்காட்ட இருக்கு, நீயே குரங்கா இருந்துக்க. பாப்பத்தி கொஞ்ச நேரம் வாயை மூடேன்டி. இவ எப்படி இதை பெட்டா மாத்திரான்னு பாக்கலான்னு பார்த்தா நீ வேற குறுக்க பேசிக்கிட்டு. அப்படி சொல்லுங்க ராணியக்கா. இப்ப பாருங்களேன் நான் எப்படி மாத்துறேன்னு. மந்திரம் இல்லை மாயம் இல்லை, ஜி பூம்பா. எப்படி பெட்டு மாதிரி விரிச்சு போட்டேன் பாத்தீங்களா? அடியாத்தடி, இது என்னடி சோபா மாதிரி மடிச்சு வச்சிருந்த, கீழே உள்ளதை எடுத்து விட்டனே விரிஞ்சு பெட்டு மாதிரி ஆயிப்போச்சு. இதுதான்க்கா புதுசா வந்திருக்க சோபா கம்மு பெட்டு. அவளுக்கு தலைவாணி எடுத்து வைக்கிறதே பெரிய தந்தனக்கா வேலையா இருக்கு. இதுல சோபாவை மடிச்சு இழுத்து பெட்டாக்குறதுக்குள்ள குறுக்கு பெண்டாயிரும். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். இந்த சோபாவை நாம மடிச்சு ஒரு கட்டப்பையில கூட வைக்க முடியும். கேக்குறவன் கேனப்பையில இருந்தா கேப்பையில நெய் வெடி திம்பலாம், அந்த கதையாவுல இருக்கு. அதானே. என்ன நொதானே, இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏண்டி எங்களுக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னா சொன்னோம்? பாக்குறதுக்கு இத்ததண்டி இருக்க பொருள் எங்களுக்கு தெரியாதாக்கும். இதோ இது கடியில வெள்ளை கலர்ல ஒரு ஹோல் இருக்குல்ல? ஆமா இருக்கு. இப்ப என்னதுக்கு? இந்த ஹோல் வழியா நாம ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏர் வேண்டாம்னா எடுத்து மடிச்சு ஒரு கட்டப்பையில வச்சுக்கலாம். இப்ப நாம எங்கேயாவது போனோம்னா இதை அப்படி நம்மளோட தூக்கிட்டு போயிடலாம். என்னடி சொல்ற? சோபா கம்ம பெட்டுன்ற, ஏர் அடைச்சி வைக்கலான்ற, மடிச்சு எங்க வேணாலும் தூக்கிட்டு போலான்ற. அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியாவுல இருக்கு. அதானே ராணியக்கா, என் வீட்டுல கூட ஒரு பெட்டு தான் கிடக்குன்னு என் பிள்ளைய பெட்டுக்கு வேண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்குவாக்கா. என் வீட்டுல கூட விருந்தாளுவ வந்தாவன்னா உட்காரதுக்கு சேர தூக்கிட்டு தான் அலைய வேண்டி இருக்கு. ஒரு சோபா கேட்டா என் வீட்டுக்காரரு வாங்கியே தர மாட்டேக்காரு. நாங்க அடிக்கடி ஊருக்கு போவோமா, ஊர்ல எங்க அம்மா வீட்டுல ஒரு பெட்டு தான் இருக்கும். என் பிள்ளையில அங்க பெட்டு இல்லையேன்னு சண்டை போடுங்க. உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இந்த சோபா கம் பெட். இதுல இருக்க காத்தை எடுத்து விட்டுட்டு எங்கனாலும் இதை நீ போட்டியே கெட்டு. ஆமாண்டி, இதை எங்க வாங்கினேன்னு சொல்லிட்டு நாங்களும் இதை போய் வாங்கிக்கிறோம். நீங்க இதை போய் எங்கேயுமே வாங்க வேண்டாம், இங்கேயே வாங்கிக்கிடலாம். ஏன்டி நீ கொஞ்சம் லூசுன்னு தெரியும், வர வர நீ பேசுறத பார்த்தா ரொம்ப லூஸ் ஆட்டம்ல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லட்டி ஊதா, நான் இதை விக்கிறதுக்கு வேண்டிதான் இன்னைக்கு வீதியில சோபா போட்டு உட்கார்ந்துருந்தேன் மிட்டி. பாத்தியாடி சின்ன பொண்ணு, விக்ரமன்னு ஒரு வார்த்தை சொன்னியாக்கும். நாங்க கூட உனக்கு கிறுக்கு முத்திருச்சுன்னு நினைச்சோம். ஏன் நினைக்க மாட்டீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி அரிய வகை ப்ராடக்ட்லாம் கொண்டாந்து கொடுக்குறோம்ல, அமெரிக்காவில இருந்து ஆப்பிள் ஜூஸ், இங்கிலாந்துல இருந்து எலுமிச்சப்பழம், இந்த மாதிரிலாம் கொண்டாந்து கொடுக்குறேன்ல, என்னை பார்த்து உங்களுக்கு லூஸ் மாதிரி தான் தெரியும். ஆமாண்டி சின்ன பொண்ணு, இந்த சோபா கம்மி பெட்டி எந்த நாட்டுல இருந்து கொண்டு வந்த?
பொசுக்குன்னு கேட்டுட்டாலே எந்த நாட்டை சொல்லலாம்? சும்மா மலேசியான்னு சொல்லி போடுவோம். மலேசியாவில் அடிக்கடி மழை பெய்யறதுனால அவங்க வீட்டு பெட்டெல்லாம் நனைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி அங்கதான் இந்த அரிய வகை சோபா கம்பெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. மழை பெய்யறதுக்கும் இந்த பலூன் பெட்டுக்கும் என்னடி சம்பந்தம்? மழை பெய்யுற டயத்துல ஓட்டை இருக்க வீட்டில் தண்ணி பட்டுச்சுன்னா பெட்டெல்லாம் நனைஞ்சு போகும், ஈஸியாக காயாது. ஆனால் இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், இதுக்குள்ளே தண்ணி இறங்கவே இறங்காது. ஒருவேளை மழை தண்ணி படுற மாதிரி இருந்துச்சுன்னா நாம காற்றை இறக்கி இதை கம்பு பையில வச்சிடலாம். அப்படி போடுற அருவாளை நல்ல கண்டுபிடிப்பா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. யாராவது உங்க வீட்டில் இன்னும் பெட்டில் ஒண்ணுக்கு போறாங்களா? உங்க பெட்டு நனைஞ்சு நாசமா போதா? அதை பத்தி கவலையே வேண்டாம். இந்த பெட்டில் என்னதான் சுச்சா லிட்டர் கணக்கில் போனாலும் உள்ள ஒரு சொட்டு இறங்காது. ஐயோ என் பிள்ளை இன்னும் பெட்டிலெல்லாம் உச்சா போய்கிட்டு இருக்கு. பூமாரி மாட்டி சுவானின்னு அப்பப்ப பெட்டுல உச்சா போய்கிட்டு தான் இருக்கா. எக்க இந்த மழட்டையும் ஆச்சுன்னா யாமாவளும் எப்பவாவது அடிச்சு விட்டுருதாக்கா ஜல்லுன்னு. உங்க வீட்டு பெருமை இப்படி வீதியில் நின்று பேசாம உங்க வீட்டில் இந்த பெட்டை வாங்கி வச்சீங்கன்னா ஈஸியா உங்க பெட்டு வந்து நனையாம பாதுகாக்கலாம். ஆமாண்டி சின்ன பொண்ணு, இப்படி கருப்பு கலரா தான் இருக்கோ. கருப்பு வீட்டுக்கு ஆவாதே, வேற ஏதாவது கலர்ல பெட்டு இருந்தா சொல்லே மிட்டி. யார் சொன்னா கருப்பு கலர்ல மட்டும் தான் பெட்டு இருக்கு? என்கிட்ட பல கலர்ல இருக்கு. வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, எல்லாத்தையும் காட்டு. எப்பவும் எல்லாத்தையும் விரிச்சு வச்சு சோகா காமிச்சுக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு என்னன்னு பார்த்தா சோபா விக்கிறேன்னு சொல்லாமலே வித்துக்கிட்டு இருக்க. பரவாயில்லையே, உனக்கு நிறைய ட்ரிக் தெரிஞ்சிருக்கடியோ. வேற ஒண்ணு இல்லக்கா, ஜல்லிக்கட்டுக்கு போயிருந்தேன்னா அதுல காளமாடு 2 முட்டிருச்சு. அதுல என் ஞானக்கண் திறந்துருச்சு. எனக்கு நிறைய ஐடியா கிடைச்சிருச்சு. உனக்கு இருக்க 2 கண்ணே பூனைக்கண்ணு மாதிரி ஒழுங்கா தெரிய மாட்டேங்குன்னு கண்ணாடியை போட்டுக்கிட்டு அலையிற. இதுல உனக்கு ஞானக்கண் வேறையா? ஞானக்கண் ஏன்டி எனக்கு ஞானக்கண்ணா இருக்கு இல்ல ஞானக்கண்ணா இருக்கு? உனக்கு என்ன டீ? சரிட்டி, வேற என்ன கலர்ல இருக்கு அதை காட்டே மிட்டி. எப்பா இவளுக்கு பேசுறத பார்த்தா இன்னைக்கு பெட்டை கண்டிப்பா வாங்கிடுவாளுங்க. நாம இந்த ப்ராடக்ட்டை ரொம்ப கம்மியான ரேட்டு கொடுத்தா வாங்கியிருக்கோம். இவளுகிட்ட எப்படியாவது அதிக ரேட்டுக்கு வித்துறணும். அடியே சின்ன பொண்ணு, இங்க வாட்டி முதல்ல இதுக்கு ரேட் என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் வாங்குறதா வேண்டாமா நாங்க முடிவு பண்றோம். எங்க இன்னும் ரேட்டை பத்தி எவ்வளவு கேட்கலையே நினைச்சேன். நம்ம பாப்பாத்தி வாய் குடுகுடுன்ட்டு இருக்காது போல. ரேட்டு என்ன கிடக்கு பெரிய ரேட்டு. இப்ப கடையில போய் நம்ம சோபாலாம் வாங்க போயிட்டோம்னா 12,000 15,000 சொல்லுவாங்க. ஆமாண்டி, நல்ல புசு புசுன்னு இருக்க சோபாலாம் 20,000 சொல்லுதாமட்டி. கட்டையில செஞ்ச சோபா கூட கட்டையில உறவைய 12,000 சொல்லிட்டாமட்டி. கம்பி வச்சு இம்புட போண்டி பஞ்ச வச்ச சோபா கூட 10,000 சொல்லுதாமட்டி. அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், இந்த சோபாக்கு என்ன விலைன்னு சொல்லு. இது ஒரு பலூன் தானே? ரேட்டை கேட்டது இடிஞ்சு விழுத 20,000 ரூபாய் கிடையாது. பாமர மக்கள் கஷ்டப்பட்டு வாங்குற 10,000 கிடையாது. எல்லாரும் ஈஸியா வாங்குற 5,000. இந்த காத்தடைக்கும் சோபா 5,000. இந்த சோபா கம்பெட்டு 5,000. வெறும் 5,000. எக்கா இந்த பலூனுக்கு 5,000 கொடுத்து வாங்குறதெல்லாம் அநியாயமுக்கா. அதுவும் இந்த கருப்பு பெட்டுக்கு தான் 5,000. அதே இது இந்த கலர் பெட்டு எல்லாம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 6,000. கருப்புக்கும் கலருக்கு என்னடி வித்தியாசம் இருக்கு? கலர் பெட்டு தானே சின்ன பிள்ளைகள் விரும்பி வாங்குது. அதனால அதுதான் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு. அதனால அதுக்கு தான் ரேட் ஜாஸ்தி. அப்படி சொல்றியா டி? 5,000 அநியாயமா? சின்ன பொண்ணே, இந்த காத்தடிச்ச பலனுக்கு என்னடி அநியாயம் ரேட் வைக்கிற? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? இதை பாக்குறதுக்கே நல்லா பளிச்சுன்னு இருக்கு, உட்கார்ந்தா நல்லா புசுக்கு புசுக்குன்னு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோபாவும் இருக்கு. வேணும்னா இதை பெட்டாவும் மாத்திக்கலாம், வேண்டாம்னா இதை மடிச்சு வச்சுக்கலாம், வேணும்னா இதை ஊருக்கும் கொண்டு போகலாம். இந்த மாதிரி பல ஃபெசிலிட்டிஸ் இருக்க பொருளை உங்களுக்கு வெறும் 5,000 ரூபாய்க்கு, வெறும் 5,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். இதை விட யாராச்சும் கொடுத்துருவாங்களா என்ன ரேட்டு கம்மியா? எக்கா சின்ன பொண்ணை விட்டா இப்படிதான் பக்கம் பக்கமா டயலாக் பேசுவாக்கா. இதுலலாம் நாம மயங்கிட கூடாது. ஆனா அவ வச்சிருக்க சோபாவை பார்த்து நான் மயங்கிட்டேனடி. என்னக்கா சொல்றீங்க? ப்ளூ கலர் வாவ், ஆரஞ்சு வாவ் வாவ் வாவ், டார்க் கிரீன் வாவ், மை ஃபேவரட் yellow வாவ் வாவ் வாவ். அடியா தாடி இளமான சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? ப்ளூ கலர் வாவுன்னு பாட்டு படிச்சது ஓகே தான்க்கா, கலர் கலரா காமிச்சேன். அடியாத்தாடி பாட்டு இப்ப ஏன் படிக்கிறீங்க? இல்லடி, முதல்ல நீ இந்த கருப்பு கலர் சோபா காட்டையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுல கலர் கலரா இருக்காதான் நினைச்சேன். எனக்கு இப்படி கலர் கலரா பார்த்தோன்னே என் மனசு ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிடுடி. ஆஹா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ராடக்டா சேல் பண்றேன் போல. 5,000க்கு போல 10,000 சொல்லியிருந்தாலும் இவளுக்கு வாங்கிருப்பாளுங்க போல. சே, இனிமே மாத்த முடியாது. ஏ சின்ன பொண்ணு, எனக்கு அந்த ப்ளூ கலர் ஸ்வெட் ரொம்ப பிடிச்சிருக்குடியோ. பெட்டுன்னு சொல்லாதடி, சோபான்னு சொல்லு. சின்ன பொண்ணு அந்த கிரீன் கலர் சோபா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. சோபான்னு சொல்லாதடி, பெட்டுன்னு. ஏண்டி கூறுகட்ட குப்பாய், சோபானா பெட்டுன்ற, பெட்டுன்னா சோபான்ற, இப்ப என்னதான் பேர் வச்சு சொல்றது? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்றதான் அதுக்குள்ள பேரு சோபா கம் பெட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏதோ கழுத. எனக்கு அந்த ஆரஞ்சு கலர் ரொம்ப பிடிச்சிருக்குடி, எனக்கு அதை கொடு. எனக்கு இந்த மஞ்சள் காட்டு பெட்டு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, அப்ப ஆளுக்கு 6,000 எடுங்க. என்னடி இப்பதானே 5,000 என்ன, அதுக்கு முன்னாடி 6,000? பாத்தியா பாத்தியா, பிடிச்சிருக்குன்னு சொன்னனே, சும்மா ரேட்டை கெவியா எகிரி விடுத. பிளாக் கலர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய். இந்த மாதிரி மல்டி கலர்ல வர்ற பெட் எல்லாமே உங்களுக்கு 6,000 ரூபாய் வரும். அதான் சொன்னல, இப்பெல்லாம் சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி கலர் கலர் பெட்டு தான் பிடிச்சிருக்குன்னு. அதனால இது வாங்குனீங்கன்னா 6,000 ரூபாய். ஏண்டி தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தர கூடாதா? அதான் நீ சின்ன பொண்ணு கொஞ்சம் குறைச்சிட்டாடி. எப்ப பாரு எதுலயாவது ரேட்டை குறைச்சாதான் இவங்களுக்கு தூக்க வருது. சரிக்கா, நச நசங்காம
6000க்கு 5500 கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. 5500 ரூபாய்க்கு வாங்குத மெட்டி, இதுல எதுவும் ஃப்ரீ கிடையாதா? ஃப்ரீயை விட்டுட்டி முதல்ல இதுக்கு எப்படி காத்தடிக்குது, புசு புசுன்னு ஊதுனா வாயெல்லாம் வீங்கி வலிச்சு போமேட்டி. இப்படிலாம் நீங்க கேப்பீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு முக்கியமான பொருளை ஃப்ரீயா தர போறேன். ஏன்டி ஊதா இவ என்ன ஃப்ரீ தர போறா? அதானே, இவ ஒரு பிஞ்சு செருப்ப கூட ஃப்ரீயா தர மாட்டாள. இதோ பாத்தீங்களா, இதான் என் கையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். ஆலயமணி படத்துல அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி நம்ம சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பாவா? இல்லடி கூமுட்ட, ஏர் ஃபில்லர் மிஷினு. காற்றவன் தூக்கி காட்டினா ஊசிக்கு பதிலா காத்துல உலக்கே தூக்கி குத்துவானா, அந்த கதையா உள்ள இருக்கு. இருடி, முதல்ல உலக்க எடுத்து உன் மண்டையில போட்டு உன்னைய க்ளோஸ் பண்றேன். எப்ப பார்த்தாலும் குறுக்க பேசி ஆட்டையை கழிச்சு விட்டுட்டே சோழியா போச்சு. பின்னணி கூறுகிட்ட குப்பாயி, அவங்க இதுக்கு இந்த ஏர் ஃபில்லர் மிஷின்லாம் யூஸ் பண்ண போறாங்க. அதானே நம்ம நீலமண்ட நீலாம்பரி கேக்குறதுக்கு பதில சொல்லு. ஆமா, அவ பெரிய சிஐடி ஆபீசரு, கண்டுபிடிச்சிட்டு வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கா. ஆடி போடி லூசு. அவள் லூசோ மெண்டலோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரோஜா தேவி எதுக்கு இந்த ஏர் ஃபில்லர் மிஷின் யூஸ் பண்ணாங்க அதை சொல்லு. குத்து மதிப்பா ஒரு ஃப்ளோல சொல்லி விட்டா எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கறாளுங்க. சரி, என்னத்தையாவது சொல்லி சமாளிப்போம். வேற எதுக்கு? பலூன் ஊதத்தான். அவங்க எதுக்கு பலூன் ஊத போறாங்க? எம்ஜிஆருக்கு அவங்க மூச்சு காத்த பின்ன எப்படி கொடுப்பாங்க? பலூன் ஊதித்தான். ஏன்டி, பலூனை வாயிட்டு ஊதுனாதான் நீ உள்ள மூச்சு காத்து போகும். இந்த மாதிரி மிஷின் வச்சு போனா இந்த காத்து தானே போகும். ஐயா, எப்படி கேட்டாலும் குறுக்க பேசினா எப்படிடி? ஒரு பலூனை வாயிட்டு ஊதிட்டு மிச்ச பதிலாம் இந்த மிஷினை வச்சு தாண்டி ஊதுனாங்க. ஆமா எம்ஜிஆர் விஷயத்துல குறுக்க பேசப்படாடி, சின்ன பொண்ணு சொன்னா சரியாத்தான் இருக்கும். எப்பாடா, இன்னைக்கு எப்படியோ எம்ஜிஆர் பேர சொல்லி சமாளிச்சாச்சு. வாயிட்ட புசுன்னு இத்த பெரிய பெட்டை ஊதுறதுக்குள்ள உங்க உயிரே பறந்து போகும். அதனாலதான் இந்த மிஷினை உங்களுக்கு ஃப்ரீயா தரேன். இது எல்லாமே சேர்த்து மொத்தம் 5500 ரூபாய் ஒன்லி. சரி சின்ன பொண்ணு, இந்த ஃப்ரீ ஐட்டம் நல்லாதான் இருக்கு. நாங்க இந்த சோபால உட்காந்து செக் பண்ணலாமா? யானைக்குட்டி உட்கார வச்சு டெஸ்ட் பண்ண விட்டு உனக்கு சந்தேகமா இருக்கோ? ராணியக்க உட்காந்து உடையாத சோபா நான் உட்காந்து உடையவா போகுது. அது இல்ல டீ, உட்கார்ந்து பக்கம்னா ஆசையா இருக்கு. அதான் இவ ஒருத்தி சின்ன பிள்ளை, எனக்கு ஆசையா இருக்கு தோசையா இருக்கு, நீ எந்த தரம் உட்காருடி. ஐ புசுன்னு சூப்பரா இருக்கு. படுக்கிறதுக்கு இந்த சோபா கம்ம பெட்டு நல்லா இருக்கு. என் மாவா ஒண்ணுக்கு இருந்தாலும் நனையாதுன்னு நினைக்கே, நல்லா வலுவலுன்னு இருக்கு, தண்ணியே உறிஞ்சாது. எங்க வேணாலும் இதை மடிச்சு எடுத்துட்டு போய்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போர்ட்டபிள் சோபா கம் பெட் நீங்க இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சனாவுக்கு ஜனவரி 12ஆம் தேதி பிறந்த நாள், சொல்ல மறந்துட்டேன். சாரி, ஹாப்பி பர்த்டே டு யூ சனா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க நேம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆகாஷ், மது, மனோஜ், பொங்கில், சின்ன பொண்ணை, ஓவிய பிரசாத், அபிநயா, லட்சுமி, லோகு, இசகி, கோகிலா, சுதா, ரோகிணி, சரண்யா, பிரபாகுமார், ராதிகா, பிரியங்காவோட அண்ணன் அண்ணி பேரு கோபிநாத், பிரியதர்ஷினி, தமிழ் செல்வம், கனி, அப்புறம் தம்பி ஹர்ஷித், இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.